அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே சலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சீதனா வ நபியனா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத். வரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலநபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم இதா நஹீத்துக்கும் அன் ஷைஇன் ஃபஜ்தனிபு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் என் உயிருக்கும் மேலான அஹமது அல் முர்த்தலா முஹம்மது அல் முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாத்தும் நல் துஆவும் அவருடைய உம்மத்துக்களில் நிலைத்திருக்கும் அருள் பாக்கியத்தை பெற்ற உண்மை சீதேவிகளாக விசுவாசிகளாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்வதுடன் நம்முடைய மனைவி, மக்கள், பெற்றோர், உற்றார், உறவினர், பேரம்பேத்தி, பிள்ளை குட்டி, கியாம நொடிநாள் வரை முழு சமூகங்களையும் அல்லாஹுடைய படைப்பினத்தில் தலை சிறந்த படைப்பினங்களாக, தக்வாதாரிகளாக, நம்முடைய அமல் நாமாக்கள் முகஸ்தூரின்றி பெருமை, பொறாமை, தற்பெருமை இல்லாமல் மிக தூய்மையான இஹ்லாஸோடு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ரட்சித்து கபூல் செய்வானாக. எல்லாம் அல்லாஹ் மனிதர்களுக்கு பல்வேறான நிஅமத்துக்களை, அருள் கொடைகளை கொடுத்தாலும் மனிதர்களை பரிசுத்தமாகவே வாழ்வதற்கும் வாழ்வியலில் தொடருவதற்கும் அமலில் அவர்களை உயர்வாக ஆக்குவதற்கும் அல்லாஹ் பிரியப்படுகின்றான். மனிதர்களாகிய நாம் உண்மை விசுவாசிகளாக, மாணிக்கங்களாக மாற்றப்படுவதற்கு பல்வேறான அமல்களின் வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு தெளிவாக ஆக்கியிருக்கின்றான். அதில் மிக உண்மையானது நம்பிக்கை, இரண்டாவது உண்மையான நடத்தை, மூன்றாவது உண்மையாய் விசுவாசித்தல், நாவாலும் உள்ளத்தாலும் உடலாலும் அத்தனையிலுமே நயத்துடன் மெய் சிலிர்க்கும் உண்மையாய் வாழ்வது, ஐந்தாவது நாம் மிக நீதி, நேர்மை, உண்மையுடன் வாழும்போது குர்ஆனில் தடை செய்யப்பட்டவைகளை நீக்கி அனுமதித்தவைகளை எடுத்து அல்லாஹ் ரசூல் காட்டிய நெறிமுறையில் நம்மை நாம் வாழ வைத்து பழகிக்கொள்ள வேண்டும். இத்தனையும் இருந்தால் நாம் பரிசுத்தமானவர்களாக, உண்மை விசுவாசிகளாக ஆக்கப்படுவோம் என்பதில் எத்தகைய சந்தேகமே இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனுக்கு ஐயறிவை தாண்டி ஆறாவது ஒரு பகுத்தறிவை தந்திருக்கின்றான். ஐயறிவுகள் என்பது என்ன? ஆறாவது அறிவு என்ன? ஆறாவது அறிவை படிப்பின் மூலமாக
அல்லது கேட்பதன் மூலமாக அடைய முடியுமா? ஐயறிவுகளுக்கு பின்னால் ஆறாவது ஒரு அறிவு இருக்கின்றது என்று சொன்னால், அந்த அறிவின் விளிம்பில் எப்படி ஆரம்பித்து இறுதி வரை நாம் சென்றடைவது? அதில் நாம் எப்படி வெற்றி கொள்வது? ஐயறிவுகளை ஐம்புலன்களால் நாம் எப்படி பெற்று நம்மை நாம் அடக்கி ஆறாவது பகுத்தறிவில் நாம் சென்று கொள்வது? பகுத்தறிவு மனிதனுக்கு உடலில் எந்த பாகத்தில் விளக்கம் தருகின்றது, அவன் விளங்கி நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் என்பதையெல்லாம் அலாசி ஆராய்ந்து தன்னை தூய்மையானவனாக ஆக்கிக் கொள்வதே ஒரு இஸ்லாமின் கடமை, இஸ்லாமியனின் வழிமுறை, ஒரு இஸ்லாமியலில் வழிமுறை. இப்போ எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிமுடைய நாடுகளிலேயே இஸ்லாத்தின் சட்டங்களை பின்பற்றி வாழ்வதற்கு முடிவதில்லை. இரண்டாவதாக, ஆட்சியாளர்கள் யகூதி நஸ்ரானிகளை போன்று சட்டங்களை போட்டு மாற்று நிலைகளை கொண்டு வந்து இஸ்லாமியர்களின் சரியத்தின் சட்டங்களை மாணவி கொண்டு வந்த அந்த திட்டங்களை தவிடுபடியாக ஆக்கி வருவதை இந்த நூற்றாண்டிலே, இந்த 20ஆம் ஆண்டிலே நாம் பார்க்க முடிகின்றது. 20ஐ தாண்டி 24வது இந்த ஆண்டிலே மிக பெரும் குழப்பங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. ஏறத்தாழ காசா, பிலஸ்தீன், ரஃபாவுடைய எல்கையில் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கைகளில் வாழுகின்ற அந்த புனிதமான ஈமானுடைய ஈமான்தாரிகள் வேஷதாரிகளால், நான் உதவுகின்றேன் என்பதால், கரம் கொடுப்பேன் என்பதால் மக்களை ஏமாற்று வழியிலே கொண்டு செலுத்தி அவர்கள் அன்று நடக்க ஆரம்பித்தது, 9 மாதத்திற்கு முன்னால் நடக்க ஆரம்பித்தது இன்றும் அந்த சிசுக்களுக்கும் வாலிபர்களுக்கும் வாலிப பெண்மணிகளுக்கும் கர்ப்பவாதிகளுக்கும் வயது முதிர்ந்தோர்களுக்கும் இன்னும் அந்த நடை முடிவடையவில்லை என்று நினைக்கும்போது வேதனையா சோதனையா, அல்லாஹ் ஏன் நம்மை இப்படி வைத்திருக்கின்றான் என்ற கேள்விக்கு தள்ளும் முன் நாம் நன்றாக சிந்தித்து பகுத்தறிவின் மூலமாக இதில் நாம் பதில் எடுக்க வேண்டும். வேதனையா சோதனையா? வேதனையிலும் சோதனையிலும் உழன்றதற்கு பிறகு வெற்றியா தோல்வியா என்பதையெல்லாம் முடிவு கட்ட வேண்டிய சமூகமாக இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம். எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், எங்கு பார்த்தாலும் சூழல்கள், இஸ்லாமியர்களை பிடித்து அவர்களை இழிவுபடுத்துதல் அல்லது இஸ்லாமியர்களாகவே ஒரு சில கூட்டங்களை பின்பற்றி தன்னைத்தான் மாற்றி சமூகத்தை கேவலப்படுத்துவது. இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் என்றான், ஒரு பிரச்சனை வந்தா அவன் பேரை சொல்லு, ஏன் இந்த அவல நிலை? அப்போ இஸ்லாமியர்களின் மீது கால் புலர்ச்சி ஒன்று இருந்தாலும் கூட அவர்களை துவேசித்தல், துவைத்தல், இழிவுபடுத்துதல், அந்த மார்க்கத்தின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுதல், இல்லைன்னா எவனை பிடிக்கிறோமோ அவனை தான் குற்றவாளின்னு சொல்லணும், சமூகத்தை சொல்லக்கூடாது. இஸ்லாம் என்பது ஒரு சமூகம், அந்த சமூகத்தில் எல்லாம் கெட்டவர்கள் இல்லை. ஒரு 10% தவறு செய்யக்கூடியவர்கள் இருந்தால் சமூகத்தை அதிலே சுற்றி காண்பிப்பது என்பது தரக்குறைவான ஈனச் செயல் என்பதை அவர்கள் உணர வேண்டும். குற்றவாளிகள் என்ற பிறகு இந்த நாட்டின் சட்டம், இந்தியாவின் சட்டம், தண்டனை என்ன இருக்கோ அதைத்தான் கொடுக்கணும். ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துதல் என்பது ஒரு ஆட்சியாளர்களுக்கு அழகல்ல. வீட்டில் ஒருத்தன் தப்பு செய்ததற்காக வேண்டி இன்ன குடும்பத்தில் இப்பேற்பட்ட நிலைகள் எல்லாம் அந்த குடும்பமே வீணாக போச்சுன்னு சொல்ல முடியாது. காரணம், ஒருவன் செய்கின்ற தவறு அந்த ஒருவனைத்தான் தண்டிக்க வேண்டும். சமூகத்தை இழிவுபடுத்துவதோ மாசுபடுத்துவதோ அல்லது தனக்கு மீடியோ பத்திரிகை இருக்கின்றதோ அல்லது ஆட்சி அதிகாரம் இருக்கின்றதோ, எம்எல்ஏ எம்பி அல்லது போன்ற துர்நாற்ற உலகத்தின் செயல் திறன்களை கொண்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சீண்டி கொண்டிருப்பது என்பது அது அவ்வளோ நல்லது அல்ல. நன்று செய்வது நன்று, அன்றே மறப்பது நன்றன்று.
என்றெல்லாம் பல்வேறான பழமொழிகள் சொல்லப்படும். உப்பிட்டவனே உள்ளால் நென, அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். அப்போ ஒரு குறிப்பிட்ட மனிதன் செய்கின்ற தவறை சமூகத்தை சுட்டி காட்டுவது எவ்வளோ ஒரு இழிவான நோக்கு என்பதை நாம் இங்கே சிந்திக்கணும். எவனை பிடிக்கிறோமோ அவன் பேரை சொல்லி, அவனுடைய குடும்பம், அவனுடைய ஊரை சொல்லி, உண்மையில் தவறு செய்தால் இந்த இந்திய தண்டனை சட்டம் என்ன இருக்கோ அதை தான் செய்யணும். மாற்றமாக இஸ்லாத்தையோ முஸ்லிமையோ இஸ்லாமிய சமூக மக்களையோ இழிவுபடுத்தி ஓர் உச்சமாக அவர்களுடைய மதங்களை இழிவுபடுத்துதல் என்பது அவ்வளோ சிறந்ததான செயல் அல்ல. பொறாமையினால் ஒரு சமூகத்தை அழிக்க முயற்சிப்பது தனக்குத்தான் அவர்கள் குழி தோண்டிக் கொள்வதற்கு சமமாக அமைந்திருக்கின்றனர். மன் ஹஃபிர பீரன் லி அஹீஹி ஃபகத் வக்அ அலைஹி, அரபியில் சொல்லுவாங்க, தன்னுடைய சகோதரனுக்கு தோண்டிய குழியில் தான் விழுந்து அவனை அப்படியே நாசமாக பஸ்பமாக ஆக்கப்படும் என்று சொல்லுவாங்க. அப்போ சகோதரனை வீழ்த்துவது தவறு இருந்தால் பிரச்சனை இல்லை. என்ன சட்டமோ என்ன நம்முடைய வாழ்வாதாரங்களின் நிலையோ அப்படி செஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எப்பொழுது பார்த்தாலும் சீண்டிக்கொண்டு இருப்பது என்பது ஆட்சியாளர்களுக்கு அல்லது காவலர்களுக்கு அல்லது அது சம்பந்தமான பல்வேறான பிரிவுகள் உள்ளவர்களுக்கு அவ்வளோ நன்று அல்ல. சமூகத்தை கொண்டு வராதீர்கள். தனிப்பட்ட மனிதனின் செயல். ஒரு உலகத்தில் பல்வேறு ஜாதிகள் இருக்குது, மதங்கள் இருக்குது, வழிபாடுகள் இருக்குது. எதையுமே கொண்டு வராதீங்க. எவன் தப்பு செஞ்சானோ, எந்த மனிதன் எந்த இனத்தை சார்ந்தானோ அந்த இனத்தை மட்டும் சொல்லுங்கள். மார்க்கத்தையோ அவர்கள் வழிபாட்டையோ, அதில் அவன் பள்ளிவாசலுக்கு போனால் தாடி வச்சுருக்கான், தொப்பி வச்சுருக்கான் என்பதையோ இழிவுபடுத்துதல் என்பது யோக நிலைகளில் எந்த யோகிக்கும் கூட இது என்ன இல்லை, அதிகாரங்கள் இல்லை. ஒருவரை மாசுபடுத்துதல், ஒருத்தரை மங்க வைத்தல், ஒருத்தருடைய வாழ்வை அழித்தல் என்பது மனிதனுக்கு ஒரு சரியான செயலுக்கு வராது. ஒரு யானைக்கு கூட தீங்கிழைச்சா வஞ்சகம் வச்சு தீங்கிழைச்சவனை விடாது. அதே மாதிரி பதுங்கி அடிக்கின்ற கீழி இருக்கின்ற ஜந்துக்கள், விஷங்கள், காட்டு கரடி, புலி, சிங்கம் போன்றவைகள் தன்னுடைய உணவிற்காக பதுங்கி அடிப்பது என்பது தன்னுடைய பசிக்காக. அதுபோன்று வெறியினால் மார்க்கத்தை குறிப்பிடுவது இங்கு தவறாக இருக்கு. மனிதன் மனிதனாய் வாழ வேண்டுமே தவிர, மனிதன் சாரம்ச சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டுமே தவிர, அவன் வாய்க்கு எடுத்ததெல்லாம் ஒருவன் கிடைத்து விட்டான் என்று உரலிலே போட்டு இடித்தால் அது அவ்வளோ நன்றாக மனித அபிமானத்திற்கு அப்பாற்பட்ட செயலாக அது அமைந்துவிடும். எனவே தான் அல்லாஹ் இந்த இடத்த சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வல நபுலு வன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ, உங்களை நாம் சோதிப்போம் பயத்தை கொண்டு, பசியை கொண்டு, வனக்சி மினல் அம்வால் பொருள் குறைவதை கொண்டு அல்லது பொருள் கூடுவதை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம். வல் அன்ஃபுசி வசமரா, அதனுடைய இறுதி முடிவு உங்களுடைய ஆத்மாக்களுக்கு என்ன பிரதிபலன்கள் ஏற்படுகின்றது என்பதை சோதிப்பதற்காக நாம் உங்களை பசியை கொண்டும் பயத்தை கொண்டும் பொருள் ஏறுவதை கொண்டும் இறங்குவதை கொண்டும் உடலிலே சுகாதாரம் கொடுப்பது அதை கேட உண்டதை கொண்டும் பல்வேறாக நாம் சோதித்து வசமராத் அதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு வழங்கப்படும். வபஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்களாக இருந்தால் இது உங்களுக்கு சுப செய்தி. உலகத்துடைய சோதனைகளும் உலகத்துடைய வேதனைகளும் உலகத்துடைய கொடுக்கல் வாங்கல்களும் ஒரு சிறிய நிலைகளில் தான் அதாபத்தம். அதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய
இறையின் தண்டனை. மக்கள் சொல்வார்கள், அரசு அன்று கொடுக்கும், தெய்வம் நின்று கொடுக்கும். அந்த அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துவதிலிருந்து உயர்வாக ஆக்குவதற்கு அவன் உயர்த்துகின்ற பதவிகள் மிக உயர்ந்ததாக அமையும். ஒரு இஸ்லாமிய சமூகத்தை பூண்டோடு அடித்து விடலாம் என்று நினைப்பது எந்த கைவனுக்கும் மரபல்ல. உலகம் படைத்து முதல் தொண்டு தொற்று வரை எல்லா சமூகமும் இஸ்லாத்தை இழிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கு. அதில் ஒரு சில தவறுகள் மக்களிடத்தில் இருக்கலாம். ஒரு ஆணிடத்தில் இருக்கலாம், பெண்ணிடத்தில் இருக்கலாம், அல்லது தகாத கூட்டுகள் அவர்கள் வைத்திருக்கலாம். அதுக்காக வேண்டி மார்க்கம் என்பது கலங்காது, கலங்கப்படாது. கடல் நீர் அலை எழும்பினாலும் அதனுடைய ஓரக்கரைகளிலே குப்பைகள், அழுக்கு, மாசு நீர் பட்டாலும் அது மனிதனுடைய அந்த தீய எண்ணத்தால் தானே தவிர, மனிதன் போடுகின்ற அந்த குப்பைகளால் தானே தவிர, இல்லையானால் கடல் அலை அடித்தாலும் அலை அடிக்காவிட்டாலும், அது பொங்கினாலும் பொங்காவிட்டாலும், கடல் நீர் எப்பொழுதுமே அதன் தன்மை, சுவை, உப்பு, உவப்பு, கடுப்பு, இது 3 சேர்ந்தது தான் கடல் நீர். ஆனால் இஸ்லாம் அப்படிப்பட்ட நிலை அல்ல. கடல் அலை வத்தினாலும் இஸ்லாம் இந்த உலகத்தை விட்டு வறண்டு போவாது. கடல் கொப்பளித்து அது அறவே வத்தினாலும் இஸ்லாம் கொந்தளிக்காது, இஸ்லாம் ஒத்தாது. அது வற்றா ஜீவநதியாக, இன்பமுற்றதாக, மதுரம், ருசி, மனிதனுடைய தாகம் இவைகளை அடக்கக்கூடியதாகத்தான், தேட்டத்தை அடக்கக்கூடியதாகத்தான், விளக்கத்தை தரக்கூடியதாகத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் அமையும். பொறாமைக்கு அப்பாற்பட்ட ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் இஸ்லாம். மனிதர்களால் சீண்ட முடியாதது, தொந்தரவு செய்ய முடியாதது என்று நினைக்க வேண்டுமானால் பரிசுத்தமான இஸ்லாம். அதே நேரத்தில் மனிதர்களுடைய அந்த உயிர்களை கருவறுக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நினைப்பது கடலின் கொந்தளிப்பை போன்று, இயற்கையின் மாற்றத்தின் சீற்றங்களை போன்றுதானே தவிர, இஸ்லாத்தை எந்த மனிதனாலும் எந்த தீய சக்திகளினாலும் அதை ஒன்றும் செய்துவிட முடியாது. வாழ்வோம் மனிதனாக, மனித குணம் கொண்டு, மனித இனத்தில் அன்பு, அறம், ஈவு, இரக்கம், ஒற்றுமை, உண்மை உள்ளால் உள்ளபடி உரைத்து தெளிவுபடுத்தி வாழ அழைக்கின்றது இஸ்லாம். அதன் அடிப்படையிலே நாம் சத்தியத்தின் கீழ் வாழ, நித்தமும் நீதியாய் நல்ல கருத்துக்களை கேட்டு பொங்கிவிடாமல் அமைதியுடன் தெளிவுற்று வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி உபதேசிக்கின்றது. எல்லாமல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து நேரான நெறிமுறையின் கீழ் நித்தமும் நீதியாய் சத்தியத்தை அறிந்திட அருள்பாக்கியம் தந்து நம்மை சத்திய மார்க்கத்தில் நிரந்தரமாக ஆக்கி நம்மை பொறுமையாளர்களின் கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅ்தூனி மினல் முஸ்லிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.